Hi friends, welcome to Biology Simplified Tamil. நான் உங்க செந்தில்நாதன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் கவுண்டர் கரண்ட் மெக்கானிசம். ஸோ கவுண்டர் கரண்ட் மெக்கானிசம் எங்கே நடக்குது? மேமல்ஸ் இன்க்ளூடிங் ஹியூமன் பீயிங்ஸ், பேர்ட்ஸ், இந்த ஆர்கானிசத்துலலாம் நடக்குது. சரி, இந்த கவுண்டர் கரண்ட் மெக்கானிசத்தோட யூஸ் என்ன? டு மேக் அவர் யூரின் மோர் கான்சன்ட்ரேட்டட். நம்ம யூரினை வந்து அதிகமான கான்சன்ட்ரேஷன் ஹைப்பர்டானிக் சொல்யூஷனாக மாற்றுறது தான். ஸோ யூரின் ஃபார்ம் ஆகும்போது இருக்கக்கூடிய ஃபில்ட்ரேட்டில் வாட்டர் ஜாஸ்தியாக இருக்குது. அது நம்ம பாடியை விட்டு போகும்போது வாட்டரோட கண்டென்ட் குறைஞ்சிருது. ஸோ அந்த வாட்டர் கண்டென்ட் குறையிறது என்ன மெக்கானிசம்? கவுண்டர் கரண்ட் மெக்கானிசம் மூலியமாக தான். ஸோ அதை தான் இப்போ டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். இப்போ ஒரு நெஃப்ரான் வரைஞ்சிருக்கோம். இந்த நெஃப்ரானில் குளோமெருலஸ் இருக்குது, ஆர்டரி இருக்குது. ஸோ இதில் வந்து வாசா ரெக்டா, இந்த டிசெண்டிங் அண்ட் அசெண்டிங் வரைஞ்சிருக்கோம். இதில் வந்து லூப் ஆஃப் ஹென்லே, பிங்க் கலரில் வரைஞ்சிருக்கிறது லூப் ஆஃப் ஹென்லே வரைஞ்சிருக்கோம். அண்ட் தென் இந்த பார்ட், இந்த குளோமெருலஸ் இருக்கிற ரீஜன் வந்து கார்டெக்ஸ் ரீஜன், கிட்னியில் கார்டெக்ஸ் ரீஜனில் தான் இந்த குளோமெருலஸ் இருக்குது. ஸோ இங்கே வந்து டிசெண்டிங் அசெண்டிங் லூப் ஆஃப் ஹென்லேலாம் இருக்கிறது வந்து அவுட்டர் மெடுல்லா, இன்னர் மெடுல்லா ரீஜனில் இருக்குது. ஸோ அவுட்டர் மெடுல்லா, இன்னர் மெடுல்லா ரீஜன்லலாம் வந்து ஃபுல்லாகவே இன்டர்ஸ்டிஷியல் டிஷ்யூ இருக்குது, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போது கவுண்டர் கரண்ட் மெக்கானிசம் எங்கெல்லாம் நடக்க போகுது? ஒன்று லூப் ஆஃப் ஹென்லேல நடக்க போகுது, ரெண்டு வாசா ரெக்டால நடக்க போகுது. இதுக்கு ஹெல்ப் பண்ண போகிற ஸ்ட்ரக்சர் யார்? கலெக்டிங் டக்ட் அண்ட் இன்டர்ஸ்டிஷியல் டிஷ்யூ. இந்த ரெண்டும் இதுக்கு ஹெல்ப் பண்ண போகுது. ஸோ 4 பார்ட் இன்வால்வ் ஆகுது கவுண்டர் கரண்ட் மெக்கானிசமில். ஒன்று லூப் ஆஃப் ஹென்லே, ரெண்டாவது வாசா ரெக்டா. இங்கே தான் ஆக்சுவலாக கவுண்டர் கரண்ட் மெக்கானிசம் நடக்குது. தென் கலெக்டிங் டக்ட் அண்ட் இன்டர்ஸ்டிஷியல் டிஷ்யூ, இந்த 2 பார்ட்டுமே கவுண்டர் கரண்ட் மெக்கானிசமில் யூரின் வந்து மோர் கான்சன்ட்ரேட்டடாக மாறுறதுக்கு ஹெல்ப் பண்ண போகுது. எப்படிங்கிறத இப்போ டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வாட் இஸ் கவுண்டர் கரண்ட் அப்படின்னா, த ஃப்ளோ ஆஃப் ஃபில்ட்ரேட் அப்படிங்கிறது இந்த ரீஜனில் ஃபார்ம் ஆன லிக்விட், ஓகேங்களா, வேஸ்ட் மெட்டீரியல், அதுதான் நம்ம பாடியை விட்டு வெளியே வரணும். ஸோ ஃபில்ட்ரேட் இன் 2 limbs ஆஃப் லூப் ஆஃப் ஹென்லே. இந்த லூப் ஆஃப் ஹென்லேல பாருங்கள், இது வந்து டிசெண்டிங் லிம்பு, இது வந்து அசெண்டிங் லிம்பு. இந்த பிங்க் கலரில் வரைஞ்சிருக்கிறது பாருங்கள், இது வந்து டிசெண்டிங் லிம்பு. நான் வந்து ஷார்ட்கட்டில் எழுதியிருக்கேன், டிசெண்டிங் லிம்பு. இது வந்து அசெண்டிங் லிம்ப் ஆஃப் லூப் ஆஃப் ஹென்லே. இப்போ பாருங்கள், ஸோ த ஃப்ளோ ஆஃப் ஃபில்ட்ரேட் இன் 2 limbs ஆஃப் லூப் ஆஃப் ஹென்லே எப்படி இருக்குன்னா, இந்த ஏரியாவில் இந்த மாதிரி வருது, கீழே நோக்கி ஃபில்ட்ரேட் வருது, இங்கே ஃபில்ட்ரேட் மேலே நோக்கி போகுது. பாருங்கள், 2 ஆப்போசிட் டைரக்ஷனில் சேம் லூப் ஆஃப் ஹென்லேல 2 limbs. இது ஒரு லிம்பு, இது ஒரு லிம்பு. ஒரு லிம்பில் கீழே நோக்கி டைரக்ஷனில் ஃபில்ட்ரேட் போகுது, அனதர் லிம்பில் மேலே போகிற டைரக்ஷனில் ஃபில்ட்ரேட் போகுது. ஸோ ஆப்போசிட் டைரக்ஷனில் போகிறது தான் கவுண்டர் கரண்ட் அப்படிம்போம். கவுண்டர்னா ஆப்போசிட் டைரக்ஷன், கரண்ட்னா ஃப்ளோ. ஸோ ஃப்ளோ ஆஃப் ஃபில்ட்ரேட் இன் ஆப்போசிட் டைரக்ஷன் இன் த சேம் லூப் ஆஃப் ஹென்லே. அப்போது 2 limbs ஆஃப் லூப் ஆஃப் ஹென்லேல ஆப்போசிட் டைரக்ஷனில் ஃபில்ட்ரேட் போதா, அது கவுண்டர் கரண்ட். இங்கே மட்டும் இல்லை, இப்போ அடுத்து பாருங்கள், த ஃப்ளோ ஆஃப் பிளட் இன் அசெண்டிங் அண்ட் டிசெண்டிங் கேப்லரி ஆஃப் வாசா ரெக்டா. ஸோ இங்கே வாசா ரெக்டால திஸ் இஸ் டிசெண்டிங் கேப்லரி, திஸ் இஸ் அசெண்டிங் கேப்லரி. ஸோ டிசெண்டிங் கேப்லரி அண்ட் அசெண்டிங் கேப்லரி, இதில் பிளட் எப்படி ஃப்ளோ ஆகும்? நல்லா இங்கே ஞாபகம் வச்சுக்கோங்க, லூப் ஆஃப் ஹென்லேல ஃபில்ட்ரேட் மூவ் ஆகி போகுது, வாசா ரெக்டாவில் பிளட் மூவ் ஆகுது. என்ன அங்கே வந்து ஃப்ளோ ஆகுது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ பிளட் ஃப்ளோ எப்படி இருக்குது? டிசெண்டிங் கேப்லரியில் டவுன்வேர்டாகவும், அசெண்டிங் கேப்லரியில் அப்வேர்டாகவும் பிளட் போகுது. அப்போ பிளட் ஃப்ளோவும் எப்படி இருக்குது? கவுண்டர் கரண்ட்டாக தான் இருக்குது. ஸோ கவுண்டர் கரண்ட் இங்கே 2 இடத்துல நடக்குது. ஒன்று லூப் ஆஃப் ஹென்லேல த ஃப்ளோ ஆஃப் ஃபில்ட்ரேட் இன் 2 limbs ஆஃப் லூப் ஆஃப் ஹென்லேல, ரெண்டாவது த ஃப்ளோ ஆஃப் பிளட் இன் அசெண்டிங் அண்ட் டிசெண்டிங் கேப்லரி ஆஃப் த வாசா ரெக்டா. ஸோ லூப் ஆஃப் ஹென்லே அண்ட் வாசா ரெக்டால தான் கவுண்டர் கரண்ட் நடக்குது. ஸோ ஆப்போசிட் டைரக்ஷனில் அந்த மெட்டீரியல்ஸ் மூவ் ஆகுது ஆஃப் த சேம் ஸ்ட்ரக்சர். ஓகே, நெக்ஸ்ட் இதைத்தான் நம்ம கவுண்டர் கரண்ட்டுங்கிறோம். ஆப்போசிட் டைரக்ஷனில் ஃப்ளோ ஆஃப் சம்திங் இஸ் கால்டு கவுண்டர் கரண்ட். 2 பிளேஸில் கவுண்டர் கரண்ட் நடக்குது. இது கொஸ்டின் கேட்கலாம், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒன்று லூப் ஆஃப் ஹென்லே, ரெண்டாவது வாசா ரெக்டா. எப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட், இங்கே கிரேடியன்ட் இஸ் காஸ்ட் பை சோடியம் குளோரைட் அண்ட் யூரியா. இந்த இடத்துல நான் ரொம்ப ஷார்ட்டாக எழுதியிருக்கேன். கிரேடியன்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு இடத்துல ஹை கான்சன்ட்ரேஷனாகவும் இன்னொரு இடத்துல லோ கான்சன்ட்ரேட்டடாகவும் மெட்டீரியல் இருந்துச்சுன்னா அதை கிரேடியன்ட் அப்படிம்பாங்க. கிரேட்னாலே நமக்கு தெரியும் இல்லையா, ஒரு கிளாஸில் கிரேட் எப்படி ஹையர் கிரேட்லேருந்து அப்படியே லோவர் கிரேட் வந்துகிட்டே இருக்கும். ஸோ ஒருத்தர் கம்மி மார்க், ஒருத்தர் ஜாஸ்தி மார்க். கம்மி மார்க் வாங்கியிருக்கிறவர் கடைசி கிரேடு, ஜாஸ்தி மார்க் வாங்கியிருக்கிறவர் ஃபர்ஸ்ட் கிரேட் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. ஸோ கிரேட்னாலே டிஃப்ரென்ஸை சொல்கிறது தான். இங்கே கிரேடியன்ட் அப்படிங்கிறது கான்சன்ட்ரேஷனில் டிஃப்ரென்சியேஷன் வருது. யாரோட கான்சன்ட்ரேஷனில்? sodium chloride and urea. இங்கே பார்த்தீங்கன்னா sodium chloride and யூரியாவோட கான்சன்ட்ரேஷன் பொறுத்த வரைக்கும் இங்கேயும் கொஸ்டின் வரும். நான் எழுதலை, பட் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கோம். கார்டெக்ஸ் ரீஜனில் 300 மாஸ் மோல் பர் லிட்டர்.
கான்சன்ட்ரேஷன் இருக்குது. அதே இன்டர்ஸ்டிஷியல் டிஷ்யூவில் பர்டிகுலராக இன்னர் மெடுல்லாவுக்கு வரும்போது 1200 மாஸ்மோல் per லிட்டர் இருக்குது. ஆஸ்மோலாரிட்டியை தான் இங்கே OSMLன்னு எழுதியிருக்கோம். மாஸ்மோலாரிட்டி பர் லிட்டர் இருக்குது. எங்கே இன்னர் மெடுல்லாவில் இருக்கக்கூடிய இன்டர்ஸ்டிஷியல் டிஷ்யூவில் இருக்குது. ஸோ இப்போ ஒரு கிரேட் ஃபார்ம் இருக்குது, கிரேடியன்ட் இருக்குது. இங்கே லோவர் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் NaCl அண்ட் யூரியா இருக்குது. இங்கே ஹையர் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் NaCl சோடியம் குளோரைட் அண்ட் யூரியா இருக்குது. இதுவுமே நமக்கு வந்து கவுண்டர் கரண்ட் மெக்கானிசத்தில் யூரின் வந்து ஹை கான்சன்ட்ரேஷனாக மாறுறதுக்கு ஹெல்ப் பண்ண போகுது. எப்படின்னு இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கவனிங்க, இது வரைக்கும் இன்ட்ரொடக்ஷன் நம்ம பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு இங்கே ஃப்ளோ ஆகிறது எப்படின்னு பார்க்கலாம். சோடியம் குளோரைட் NaCl transported by ascending limb of loop of Henle. இந்த இதை முதல்ல புரிஞ்சுக்கணும். ascending limb of பிங்க் கலரில் வரைஞ்சிருக்கிறது தான் loop of Henle. ஓகேங்களா? இந்த ascending limb of loop of Henleலேருந்து, லிம்புனா அந்த ஒரு பார்ட், இந்த ascending limbனா மேலே நோக்கி போகிறது. இந்த ascending limb of loop of Henleலேருந்து NaCl ரிலீஸ் ஆகுது, வெளியே வருது. ஓகே, நெக்ஸ்ட் இந்த NaCl எங்கே போக போகுது? This NaCl transported by ascending limb of loop of Henle moves to descending capillary of vasa recta. இதுதான் descending capillary of vasa recta. vasa recta ஓட descending capillary. இந்த NaCl இங்கே என்டர் ஆகுது. இந்த இடத்துல நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த வாசா ரெக்டாவோட டிசெண்டிங் கேப்லரி இருக்கு இல்லையா, இட் இஸ் இம்பர்வியஸ் டு NaCl. அதாவது சோடியம் குளோரைடை உள்ளே வாங்கிக்கும், வெளியே விடாது. இந்த டிசெண்டிங் கேப்லரி ஆஃப் வாசா ரெக்டா டேக்ஸ் இன் NaCl பட் இட் வில் நாட் அலோ அவுட் ஆஃப் ஆர் எஃப்ளக்ஸ் ஆஃப் NaCl. NaCl வெளியே போக விடவே விடாது. ஸோ உள்ளே மட்டும் வருது, பட் வெளியே NaCl போகாது. ஸோ இப்போது ascending limb of loop of Henleலேருந்து வெளியே வந்த NaCl descending limb of vasa recta, descending limb or descending capillary of vasa rectaவுக்குள்ள டிஃப்யூஸ் ஆகி போகுது. descending capillaryலேருந்து NaCl வெளியே வர முடியாது. நெக்ஸ்ட் என்ன நடக்க போகுது பாருங்க, NaCl returned to medullary interstitial fluid. interstitial tissue தான் நம்ம interstitial fluidங்கிறோம் இன்னர் மெடுல்லாவுக்கு. நல்லா கவனிங்க, இப்போது இந்த NaCl உள்ளே வந்தது அப்படியே ட்ராவல் ஆகிக்கிட்டே போகுமா? எது வாசா ரெக்டாவோட கேப்லரியில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிக்கிட்டே போகும், டிரான்ஸ்போர்ட் ஆகும். அசெண்டிங் கேப்லரி ஆஃப் வாசா ரெக்டாலேருந்து NaCl திருப்பியும் இன்னர் மெடுல்லா, இந்த ரீஜன் ஃபுல்லாகவே இன்னர் மெடுல்லா தான். ஸோ இன்டர்ஸ்டிஷியல் டிஷ்யூயின் இன்னர் மெடுல்லாவுக்கே ரிலீஸ் ஆகிடுது. அப்போது மெடுல்லா ரீஜனில் NaClோட கான்சன்ட்ரேஷன் மெயின்டைன் ஆகிக்கிட்டே இருக்கும். எப்படி? ஃபஸ்ட்டு ascending loop of Henle, ascending limb of loop of Henle இருந்து NaCl வெளியே வந்துச்சு. வெளியே வந்தது descending capillary of vasa recta குள்ளே போணுச்சு. திருப்பியும் அந்த கேப்லரிலேயே டிரான்ஸ்போர்ட் பண்ணி ascending capillary of vasa recta வழியாக NaCl வெளியே வந்துருச்சு. எந்த ரீஜனுக்கு? இன்னர் மெடுல்லாவுக்கு வந்துருச்சு. இன்டர்ஸ்டிஷியல் டிஷ்யூ ஆஃப் இன்னர் மெடுல்லாவுக்கு வந்துருச்சு. ஓகே, நெக்ஸ்ட் யூரியா என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். யூரியா என்டர்ஸ் thin segment. this is the thin segment. ஓகேங்களா? இது thicker segment, இது thin segment. இந்த thin segmentக்குள்ள யூரியா என்டர் ஆகுது. thin segment of what? loop of Henle. loop of Henleவோட thin segmentக்குள்ள நம்மளோட யூரியா என்டர் ஆகுது. இப்படி யூரியா என்டர் ஆகும்போது திருப்பியும் இது டிரான்ஸ்போர்ட் ஆகி இந்த கலெக்டிங் டக்ட் வழியாக திருப்பியும் யூரியா எங்கே வந்துடும்? இன்னர் மெடுல்லாவுக்கே வந்துடும். ஸோ இந்த ரெண்டு விஷயத்தையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோம். பாத் ஆஃப் NaCl, பாத் ஆஃப் யூரியா, இது ரெண்டும் ஞாபகம் வச்சுங்க. பாத் ஆஃப் NaCl அசெண்டிங் லிம்ப் வழியாக வெளியே வந்துச்சு, அசெண்டிங் லிம்ப் ஆஃப் லூப் ஆஃப் Henle வழியாக வெளியே வந்துச்சு. அண்ட் தென் இட் என்டர்ஸ் த டிசெண்டிங் கேப்லரி ஆஃப் த வாசா ரெக்டா. அகெயின் அசெண்டிங் கேப்லரி ஆஃப் வாசா ரெக்டா வழியாக NaCl திருப்பி இன்னர் மெடுல்லாவுக்கே வந்துருச்சு. நெக்ஸ்ட் யூரியா என்டர்ஸ் த அசெண்டிங், அதாவது thin segment of ascending limb of loop of Henle, and then it again transported to
inner medulla or interstitial tissue of inner medulla by collecting duct. இது வழியா யூரியா திருப்பி வந்துருச்சு. இப்போ எப்படி கான்சன்ட்ரேஷன் 1200 மாஸ்மோலாரிட்டி பர் லிட்டர் இங்கே மெயின்டைன் ஆகுது அப்படிங்கிறதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் தான் இந்த ரெண்டு பாத்வேவும். ஸோ இங்கே யூரியாவும் NaClோட கான்சன்ட்ரேஷனும் இன்னர் மெடுல்லாவில் அதிகமாகவே இருக்கும். இந்த பாத்வேயோட எண்டில் மெடுல்லாவுக்கு தான் இன்னர் மெடுல்லாவுக்கு தான் அந்த NaCl யூரியா ரிட்டர்ன் ஆகுது. அப்போ இங்கே ஹையர் கான்சன்ட்ரேஷனே மெயின்டைன் ஆகிட்டு இருக்கும். இப்போ கவனிங்க, இங்கே ஃபில்ட்ரேட் ஃபார்ம் ஆகி ஃபில்ட்ரேட் இந்த லூப் வழியாக வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த லூப் ஆஃப் ஹென்லே வழியாக ஃபில்ட்ரேட் வரும்போது வாட்டர் வெளியே வந்துடும். ஏன் வாட்டர் இங்கே வெளியே வருது? இங்கே ஒரு கொஷின் உங்களுக்கு வரலாம். ஈவன் ஃப்ரம் த கலெக்டிங் டக்ட் வாட்டர் கம்ஸ் அவுட் ஃப்ரம் த வெசல்ஸ், அதாவது வாசா ரெக்டாலிருந்தும் வாட்டர் வெளியே வரும். ஏன் வாட்டர் வெளியே வருது அப்படின்னா, இந்த இடத்துல நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டிய விஷயம், வாட்டர் மூவ் ஃப்ரம் லோ கான்சன்ட்ரேஷன் சொல்யூஷன் டு ஹை கான்சன்ட்ரேட்டட் சொல்யூஷன். ஆர் இப்படி சொல்லலாம், வாட்டர் அதிகமாக இருக்க இடத்துலேருந்து வாட்டர் கம்மியாக இருக்க இடத்துக்கு மூவ் ஆகும். நம்ம படிச்சிருக்கோமா இல்லையா ஆஸ்மாசிஸ் டிஃப்யூஷன்லலாம்? வாட்டர் எங்கே ஜாஸ்தியாக இருக்கோ அங்கேருந்து வாட்டர் கம்மியாக இருக்க இடத்துக்கு வாட்டர் மூவ் ஆகி போகும் த்ரூ எ செமி பர்மியபிள் மெம்பரேன். திசில் ஃபனல் எக்ஸ்பெரிமெண்ட்டில் படித்தோம்ல, வாட்டர் மூவ் ஃப்ரம் எங்கே வாட்டர் ஜாஸ்தியாக இருக்குது இட்ஸ் ஹையர் கான்சன்ட்ரேஷன் டு இட்ஸ் லோவர் கான்சன்ட்ரேஷன். வாட்டர் அதிகமாக இருக்க இடத்துலேருந்து வாட்டர் கம்மியாக இருக்க இடத்துக்கு செமி பர்மியபிள் மெம்பரேன் வழியாக மூவ் ஆகி போகும். இப்போ கவனிங்க, இந்த லூப் ஆஃப் ஹென்லேல வாட்டர் ஜாஸ்தியாக இருக்குது. இங்கே லூப்புக்கு வெளியில் இருக்கக்கூடிய இன்னர் மெடுல்லாவில் இன்டர்ஸ்டிஷியல் டிஷ்யூவில் வாட்டர் குறைவாக இருக்குது. ஏன்? இங்கே வந்து கான்சன்ட்ரேஷன் ஆஃப் NaCl அண்ட் யூரியா ஜாஸ்தி. அதனால் வாட்டர் என்ன பண்ணும், லூப் ஆஃப் ஹென்லேருந்து கலெக்டிங் டக்ட்லேருந்து வெளியே வரும். ஸோ வாட்டர் வெளியே வந்துச்சுன்னா உள்ளே இருக்க ஃபில்ட்ரேட்டோட கான்சன்ட்ரேஷன் என்னாகும், அதிகமாகும். இப்போ குழம்பு வந்து கொதிக்க வச்சுக்கிட்டே இருக்கும், குழம்புலேருந்து வாட்டர் நீராவியாக போக போக குழம்பு திக்காக்கிட்டே வருதா இல்லையா? அந்த மாதிரி இந்த லூப் ஆஃப் ஹென்லேருந்து வாட்டர் வெளியே வர 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 லூப் ஆஃப் ஹென்லேக்குள்ள இருக்கக்கூடிய ஃபில்ட்ரேட்டோட கான்சன்ட்ரேஷன் அதிகமாகும். அப்படி தான் நம்ம யூரின் ஹியூமன் பீயிங்கில், மேமல்ஸில், பேர்ட்ஸ்லாம் இருக்கக்கூடிய யூரினோட கான்சன்ட்ரேஷன் அதிகரிக்குது. ஸோ கவுண்டர் கரண்ட் மெக்கானிசத்தோட யூஸ், அதோட பயன் நமக்கு என்ன அப்படின்னா, to increase the concentration of the human urine or human urine hypertonic-ஆ மாற்றுறதுக்கு. ஏன்னா அதில் இருக்க வாட்டர் பூரா இன்னர் மெடுல்லாவுக்கு இன்டர்ஸ்டிஷியல் டிஷ்யூவுக்கு வந்துருச்சுன்னா அதோட கான்சன்ட்ரேஷன் அதிகமாகிடுச்சுன்னா அதுக்கு பேர் ஹைப்பர்டானிக் தானே. ஸோ டு மேக் யூரின் ஹைப்பர்டானிக், அதுக்காக தான் கவுண்டர் கரண்ட் மெக்கானிசம் நடக்குது அப்படிங்கிறது தான் இங்கே விஷயம். ஸோ நமக்கு வந்து லூப் ஆஃப் ஹென்லே அண்ட் வாசா ரெக்டாலில் நடக்கிற கவுண்டர் கரண்ட் மெக்கானிசம் எதுக்கு ஹெல்ப் பண்ணுது? மெயின்டைன் த கான்சன்ட்ரேஷன் கிரேடியன்ட் இன் மெடுல்லரி இன்டர்ஸ்டிஷியல் ஃப்ளூயிட். ஸோ இங்கே இன்டர்ஸ்டிஷியல் டிஷ்யூன்னு எழுதியிருக்கோம் இல்லையா, இதான் இன்டர்ஸ்டிஷியல் ஃப்ளூயிட். மெடுல்லரி இன்டர்ஸ்டிஷியல் ஃப்ளூயிடில் கான்சன்ட்ரேஷன் கிரேடியண்ட்டை மெயின்டைன் பண்ணுது. ஸோ இன்னர் மெடுல்லாவுக்கு போக போக கான்சன்ட்ரேஷன் கிரேடியன்ட் ஜாஸ்தி ஆகுது. ஓகே, ஸோ இதனால் ஈஸி அப்சார்ப்ஷன் ஆஃப் வாட்டர் ஃப்ரம் கலெக்டிங் டக்ட். இங்கே கலெக்டிங் டக்ட் இருக்குது. இந்த கலெக்டிங் டக்ட்லேருந்து ஈஸியாக வாட்டரை திருப்பியும் இந்த இன்டர்ஸ்டிஷியல் ஃப்ளூயிட் அப்சார்ப் பண்ண ஹெல்ப் பண்ணுது. ஸோ வாட்டர்லாம் கலெக்டிங் டக்ட்லேருந்து வெளியே வந்துச்சுன்னா இங்கே ஃபார்ம் ஆன ஃபில்ட்ரேட் கலெக்டிங் டக்ட் வரும்போது வாட்டர் ஃபுல்லாக மெடுல்லா இன்னர் மெடுல்லாவில் இருக்கக்கூடிய இன்டர்ஸ்டிஷியல் ஃப்ளூயிட்னால அப்சார்ப் பண்ணப்படுது. அதனால் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஃபில்ட்ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ ஹியூமன் கிட்னிஸ் என்ன பண்ணுது, கேன் ப்ரொடியூஸ் அபவுட் 4 times கான்சன்ட்ரேட்டட் யூரின் தேன் த இனிஷியல் ஃபில்ட்ரேட் இஸ் ஃபார்ம்டு. இங்கே ஃபார்ம் ஆன ஃபில்ட்ரேட்டை விட இங்கே அதோட கான்சன்ட்ரேஷன் 4 times ஜாஸ்தி ஆகிடுது. ஏன்னா வாட்டர்லாம் லூஸ் பண்ணிடுறதுனால. ஸோ ஹைப்பர்டானிக் யூரின் இஸ் ப்ரொடியூஸ்ட் இன் ஹியூமன், other mammals and birds அப்படிங்கிறது தான். ஸோ திஸ் இஸ் கவுண்டர் கரண்ட் மெக்கானிசம். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.